இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். அந்த பூச்சாண்டி இன்னைக்கு டேபிள் மேல எழுந்து நின்னு கிளாப் பண்ணி விசில் அடிக்கணும். ஹே கம் ஆன். எந்த வேலை லேட்டு? ஏண்டா லேட்டா கொடுத்தா சொல்ல முடியும். வீடியோ போடுற அன்னைக்கு போடாம 2 நாள் தள்ளி போடுறதுக்கு உனக்கு வந்து அப்ரிசியேஷன் வேற கேக்குதா? இல்ல நான் வேணும். நீ தப்பானவன். தப்பா புரிஞ்சு. நீ தப்பானவன் தான். விக்டிம் மாதிரி ப்ளே பண்ணக்கூடாது. நான் தான் ஆக்சுவல் விக்டிம். Don't try to play the fool with me, Nikesh. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரீசெண்டா ஒரு கிளிப் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. இர்ஃபான் வீடியோல வந்து எஸ்டிஆர் வந்து கலாய்ச்சிருப்பாரு இந்த மாதிரி. ரொம்ப கன்றாவியா இருக்கு. அது பார்க்கும்போது எனக்கு இந்த ஐடியா வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா இருந்தது. ஒருத்தரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஐடியா யோசிச்சேன். சரி, ஆக்ட்ரஸ் உடைய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வச்சு நம்ம ரேங்க் பண்ணலாம். ஆன் ஸ்கிரீன் வேற, ஆஃப் ஸ்கிரீன் அவங்களுடைய ஆக்சுவல் பர்சனாலிட்டி நமக்கு தெரியும்ல, அதை வச்சு வந்து என்ன ஏதுன்றத மாதிரி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். சரி, இந்த விஷயம் பார்க்கும்போது ஓகே, இதுதான் கரெக்டான நேரம், இப்ப தூங்கினாதான் கரெக்டா இருக்கும்னு வந்திருக்கேன். நான் வந்து இப்ப 5 டியர்ஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாவ், வாட் அ மேன். இது வந்து டாப் டியர், வாட் அ மேன், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுக்கு இது கொடுக்கறது. அதுக்கப்புறம் அருமை ஸ்ரீதேவி ஸ்டிக்கர், வாட்ஸ்அப் ஸ்டிக்கர். மூணாவது நீ நல்லவையா, இது மாடரேட், ஓகே. 4வது தெரியல. ஏன்னா சில பேர் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸே வந்திருக்க மாட்டாங்க பெருசா, அவங்களுடைய ஆக்சுவல் கேரக்டர் என்ன, ஆட்டிடியூட் என்னன்னு நமக்கு தெரியாது, ஸோ அதனால தெரியல. 5வது டியர் நீ தப்பானவன் தான். இந்த 5 டியர் வச்சு வந்து நம்ம ஒவ்வொரு ஆளா வந்து அந்த டியர்ல வைக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆள் வந்து நம்ம விஜய் நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இவர் வந்து பிஃபோர் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்ல முடியாது, பிஃபோர் லைக் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின் அப்படின்ற மாதிரி தான் என்னால பார்க்க முடியுது. லைக் ஒரு 2010s வரை நீங்க வந்த இன்டர்வியூஸ், அவர் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியா இன்ட்ரோவர்ட்டடா பேசியிருப்பாரு. பேசினது அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல வந்து அவரே சமைச்சு சாப்பிடுவேன்னு சொல்றது, நான்வெஜ் அதெல்லாம் நிறைய பேசியிருப்பாரு. நான் பார்த்திருக்கேன். வீட்டுல வந்து நான்வெஜ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதனால சாப்பிட்டே சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி ஹியூமரஸா பேசுறது, ரொம்ப வந்து பவ்யமா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால அந்த 2 நாள் மட்டும் நான் ஷூட்டிங்ல சாப்பிட்டேன். ஆனா இப்ப வந்து வேற மாதிரியான கேரக்டரை நான் பாக்குறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப போல்டா பேசுறதெல்லாம் தோணல. ஐ மீன் அந்த சைட் ஆஃப் விஜய் நான் பார்த்ததே இல்லை. இது ரெண்டையுமே பார்க்கும்போது எது வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு இமேஜ் வந்து டிரா பண்ண முடியல, ஸோ அதனால தெரியலன்றதே வைக்கிறேன். பட் ஸ்டில் இப்ப நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் இதை தாண்டி விஜய் பத்தி வந்து நிறைய விஷயங்கள் தெரியல மற்ற ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பழைய விஜய்க்கு வந்து 2010க்கு முன்னாடி பார்த்த இன்டர்வியூஸ் அதுக்கெல்லாம் வந்து நான் அருமை தான் கொடுப்பேன். ஸோ அதனால 2 இதுலையும் கொடுத்து வச்சிருவோம். இப்போ இருக்க விஜய்க்கு தெரியலன்னு தான் சொல்ல முடியும். விஜயும் கொடுக்கலாம், பட் நீ தப்பானவன், அதான் தெரியல எனக்கு ஆக்சுவலாவே. அதுக்கப்புறம் வந்து சூர்யா, இவருக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாவே வந்து நீ நல்லவன் யா கொடுப்பேன். ஏன்னா பெருசா வந்து இவருடைய இன்டர்வியூஸோ ஒரு பீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரொம்ப ஹம்புலா இருக்கும். அதை தாண்டி வந்து ரொம்ப ஆகாவோன்னு இருக்காது, ரொம்ப வந்து அவர் ஹியூமரஸாவும் பேசி நான் பார்த்தது இல்லை. வந்தா அந்த வேலையை முடிச்சுட்டு நீட்டா போற ஆளு, எந்த வம்பு இழுக்காம ஜாலியா இருக்காரு. பிளஸ் இவர் வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி, இதுலயும் சரி ரொம்ப இந்த அக்கரம் ஃபவுண்டேஷன், அதுக்கு ஒரு நியானா ஷோ கூட போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இடத்துல கூட அவர் வந்து மேக் இட் அபவுட் ஹிம்செல்ஃப், அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது ரேங்கிங் பண்றது தப்பான ஒரு விஷயம், கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அதனால இவருக்கு நடுவுல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தலைவர், இவருக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து நம்ம வாவ் வாட் அ மேன் கொடுத்துடலாம். முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்பெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு ஜாலியா போறாரு அவரு. ஹீரோ கோட் அது வந்து பழசு. இப்ப பாத்தீங்கன்னா ஓ மை காட் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வெரி ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ். அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.
இந்த இளையராஜா ஸ்பீச்சில் கூட ஒன்று பண்ணியிருப்பாரு. இவர்கிட்ட கேட்டோம் சாமி சார் என்னங்க இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஸ்பீச்சே வந்து ரொம்ப ஜாலியா யதார்த்தமா அவர் பேசும்போது அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் பயத்திலே உட்காந்துருக்கணும், என்னத்த சொல்லுவாங்கன்னு தெரியாம. அப்படிதான் வந்து போன வாட்டி வந்து என்னங்க பால்ட் ஹெட் ஆயிட்டு அப்படிலாம் சொன்னது வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா போச்சு. பட் ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ். அவர் இன்டென்ஷன்ஸ் சரியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் பேசினதுக்கு அப்புறம். அண்ட் ஹி ஹம்பிள்ஸ் ஹிம்செல்ஃப். இவர் ஸ்லோ மோஷன்ல நடந்து வராரு, இவரை ஏன் கூப்பிட்டுருக்கேன், அவரே அவரை சொல்லிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா, அவரே கூப்பிட்டுக்கலாமே. அது வேண்டாம். சரி கமலஹாசன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படிச்சிருக்காரு, அவரே கூப்பிட்டுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர இந்த ஆளு வந்து யாரோ ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு இது பண்றது. ஜாகிரதையப்பா. ஜாலியான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவருடைய ஸ்பீச்சஸ்லாம். ஸோ அதனால் வாட் அ மேன்லி கொடுக்குறேன். அவருடைய டெம்ப்ளேட் அவருக்கே போட்டுரும். அதுக்கப்புறம் வந்து உலக நாயகன், இவருக்கு வந்து என்ன சொல்லலாம், ஓவர் ரேட்டட்னு சொல்லுவோமா, தமாசா இருக்கும். இவருடைய பதில்கள்லாம் ரொம்ப வந்து வளைஞ்சு சுளைஞ்சுன்ற சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டீப் ரூட்டாக இருக்கும். அந்த பதிலில் இருக்க புரிதலை நம்ம கண்டுபிடிக்க சில நேரம் பதிலே இருக்காது. இப்போ ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கான கரெக்டாக பதில் சொல்லிடுவார். சில நேரம் அந்த கேள்விக்கான பதில் அதுவானே நமக்கு தெரியாத அளவுக்கு ஒன்று சொல்லிடுவார். ஏதோ ஒரு செய்தி வந்தது, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ஏதோ கேட்டிருப்பாங்க. செய்தி என்பது அப்படின்னு ஆரம்பிப்பார். அது பதிலானே நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, அது போய்கிட்டே இருக்கும் அந்த சென்டென்ஸ். சம்டைம்ஸ் ஐ ஸ்டார்ட் அ சென்டென்ஸ், ஐ டோன்ட் நோ வேர் இட்ஸ் கோயிங், ஐ ஜஸ்ட் கோ வித்ன்ற மாதிரி. ஆக்சுவலாக அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம கமலுக்கு தான் வந்து செட் ஆகும். இளைஞர் தலைவர் உதய ஸ்டாலினோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. தகவலை நீங்கள் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் செய்தி என்பது நாளைய சரித்திரம். அதை எழுதும் போது உதயநிதியை பார்த்தீங்களா இல்லையா, அதுக்கு பதிலே இல்லை. அதை நான் உங்களுக்கு செய்தியாக சொல்லும் பொழுதும் குழப்பமில்லாமல் சொல்வதும், நீங்கள் மக்களுக்கு குழப்பமும் அதில் கலப்படமும் இல்லாமல் நல்ல செய்திகள் மட்டுமல்ல கெட்ட செய்தியானாலும் அதை உண்மையுடன் கேள்வி கேட்க மாட்டாங்க. நாளை அது சரித்திரத்தில் படிக்கப்படும் போது உங்கள் நேரம். எனக்கு வந்து ஆக்சுவலாகவே தெரியலன்னு தான் வைக்கணும். இஸ் வெரி இன்டெலிஜென்ட், இஸ் வெரி குட் அட் ஆக்டிங். ஆனால் அவருடைய பதில்கள், அவர் சில விஷயங்கள் பேசுறதெல்லாம் ஆக்சுவலாகவே புரியாது, தெரியாது. சினிமா பற்றி நான் சொல்லலை, நார்மலாக வந்து கேள்வி கேட்கும் போது சொல்கிறேன். அண்ட் பெருசாக இப்போ வந்து இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் அவர் கொடுக்கறதும் இல்லை பெருசாக. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து அந்த இதுதான், இந்த சும்மா அப்படின்னு வைக்கலான்னு பார்த்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு இது வந்து அதில் வந்து அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்லாம் நிறைய கிளைம்ஸ் இருக்குது, அது உண்மையான்னு தெரியல. பட் அந்த கமல் வாஸ் டிஃப்ரெண்ட். அவருக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே அருமை கொடுத்துருவேன். பட் மற்றபடி பெருசாக அவர் இன்டர்வியூஸ்லாம் பெருசாக வந்து பார்த்தது இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சதுலாம் தவிர மேபி நான் மாறலாம். பட் காமன் ஒப்பீனியன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் பார்த்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அவருக்கு தெரியலன்றது தான் வந்து அவருக்கான பதிலாக எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 பேர், ஒரே ஆள் தான் ஆனால் 2 பேர். சிம்புலயே 2 சிம்பு இருக்கு. ஒன்னு இப்ப இருக்க சிம்பு, I hate the new Kanye, I love the old Kanye. குண்டு சிம்பு because he's not fat now. செல்ல பெயர் குண்டு சிம்புக்கு ஸ்ட்ரைட் அவே வாவ் வாட் அ மேன், இது ஓகே அப்படின்றத கொடுத்துடலாம். இப்ப இருக்க சிம்புக்கு தப்பானவன் தான். தப்பா புரிஞ்சுக்காரு. நிறைய பேருக்கு வந்து ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிற படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா குண்டு சிம்பு had his entire different story. ஒரு பெரிய ஃபேண்டம் அவருடைய ஆஃப்லைன் விஷயங்களுக்காக வந்ததுன்னா அது இந்த நபருக்கு தான். எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹோல்சமா, ஒரு மாதிரி ரிலேட்டபிளா இருக்கும். அவர் அந்த டைம்ல பண்ணது, இந்த லாக்டவுன் டைம்ல வந்து வீட்டுக்குள்ளேயே சுத்தி ஓடுனது, அங்கதான் அவர் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். That's where we started losing him, குண்டு சிம்பு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல உட்காந்துட்டே வந்து இது பண்றதுன்னா அவர் தான். அப்புறம் ஸ்பீச் கொடுத்தது, ஒரு கவ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டீப் சாங்குக்குலாம் வந்து அவர் பேசின விஷயங்கள்லாம் பேசிட்டு அடிடா வேலை வெற்றா வேலைன்ற அதெல்லாம் யாரும் அதெல்லாம் வந்து ஒரு ஆக்டர் வந்து இவ்வளவு ஓப்பனான்றதை விட எவ்வளவு கேர்லெஸ்ஸா எடுத்தியா ஒரே சொருவுன்ற மாதிரி ஸ்பீச்சஸ் வந்து அந்த டைம்ல நீங்க பார்த்துருக்கலாம். அவர் இன்டர்வியூல இருந்து எல்லாத்துலயும் பார்த்துருக்கலாம். இருட்டு அறையில முரட்டு குத்து பாக்குறீங்களா, ஆதரிக்கிறீங்களான்றதே கேள்வி இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப இருட்டு அறையில நீங்க
எந்த முரட்டு குத்துமே பண்றது இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் அதுதான் ஆக்சுவலான ஆன்சர். அந்த படம் ஆதரிக்கிறோமோ இல்லையோன்றதை தாண்டி அந்த ஜேர்னல் இருக்காதானே செய்யும்ன்றதை அவர் சொல்லியிருப்பாரு அந்த இன்டர்வியூல. ஆனா அது ஒரு ஆக்டர் சொல்லவே மாட்டாரு, சொன்னா பேக்லாஷ் வரும்ன்றதுனால சொல்லாம இருப்பாரு. அந்த டைம்ல தான் வந்து அவருடைய ஃபேன் பேஸும் பீக்ல இருந்தது. இப்ப இருக்கு, பட் அப்பதான் வந்து நிறைய ஃபேன்ஸை கெயின் பண்ணான்னு நினைக்கிறேன். இப்போ மத்தவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் அண்ணான்னு சொல்றா, அவரை சார்னு சொல்றான்னு சொல்லுவாங்க. ஆனா இவருடைய ஃபேன் பேஸே வந்து இவனை வாடா போடா, இது சரியாவே நடிக்க மாட்டான், டைமுக்கு போக மாட்டான், அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்டாவே ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு அது தெரியல, மத்த எந்த ஆக்டரும் வந்து இந்த மாதிரி நான் கொண்டாடி பார்த்ததே இல்லை ஆடியன்ஸ். அந்த ஒரு விஷயத்துல வந்து குண்டு சிம்பு ஆல்வேஸ் லிவ்ஸ் இன் மை ஹார்ட். அது ஒரு 8வது அதிசயம். நம்ம மறுபடியும் அதை பார்க்கவே முடியாது. இப்ப இருக்க சிம்பு பாத்தீங்கன்னா he holds back. அவர் பேசுறதே இல்ல, அமைதியா இருக்காரு. அது காரணம் இருக்கலாம், இதுக்கான பேக்லாஷ் தான் இதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ லவ் திஸ் guy. இப்போ வந்து அந்த இதுல வந்து பார்த்து எல்லாரும் வந்து ஸ்ட்ரைட் டு தி ஃபேஸ் வீடியோஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வீடியோ ஏதோ சொன்னார்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம், சென்டென்ஸ்க்கு சென்டென்ஸ், இந்த தக் லைஃப் எடிட்லாம் போடுவாங்களா அந்த டைம்ல, அந்த மாதிரி இருக்கும். இவரும் ஒரு முக்கியமான காரணம் இந்த வீடியோ போடுறதுக்கு. குண்டு சிம்பு இப்ப இருக்க சிம்பிள் ஐ மீன் இப்பயே அதே கேரக்டரோட தான் இருப்பாரு, பட் அதை வந்து வெளிப்படுத்துறது இல்ல. அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பாரு, இப்ப வந்து நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டோம், நம்ம ஏன் மெச்சூர் ஆகணும், நம்ம ஏன் வியர்டாவே ஃபன்னியாவே ரிலேட்டபிளாவே இருக்க கூடாது. ஒரு ஏஜ் வந்தானே மாறி நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம டீனா. இவருக்கு வந்து நான் தெரியலன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபேக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி, பட் அதை வந்து நான் சொல்லல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு பெருசா வந்து இன்டர்வியூஸும் பார்த்தது இல்ல, கொடுத்ததும் இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கிறவர். ஸோ அதனால வந்து ஆக்சுவலாவே அவரோட கேரக்டர் என்னன்றது நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அட்லீஸ்ட். ஸோ அதனால இங்க அதுக்கப்புறம் வந்து தலை ஏகே. இவருக்கு வந்து இவருமே வந்து பெருசா வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுத்தேன். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ வந்தது இங்கிலீஷ், அதை தாண்டி வந்து அவர் பழைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுல வந்து அந்த அப்போ அவர் பேசும்போது ரொம்ப கிளாரிட்டியோட பேசியிருப்பாரு. அவருடைய ஃபேன்ஸ் பத்தியும் சரி, அவருடைய படங்கள் பத்தியும் சரி, படங்கள் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது நிறைய பேசியிருப்பாரு அவர். அந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. அதுக்காக வந்து ரசிகர்களா இருக்காதீங்க நான் சொல்ல வரல. வெறும் ஃபேனா மட்டும் இருக்காது, தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் ப்ரெஷியஸ். அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து அப்படின்ற ஒரு இதுவே கொடுப்பேன். இப்போ வந்து பெருசா வந்து அவர் பப்ளிக் கையில வந்து பேசுறது இல்லை. வீடியோ போடுறதுக்கான காரணம் இன்னொரு அர்த்தம் தான் எதுக்கு இங்க பேசுறோன்ற மாதிரி கேட்கிற கேள்விக்கு எல்லாம் வந்து அந்த தக் லைஃப் எடிட்லாம் போடுவாங்க, அந்த கோர் எடிட் பார்க்கும்போது நமக்கு சலிக்கவே இல்லை. இப்ப அந்த ஃபான்றதை நான் சொல்லி அதை நீங்க போடணும் அப்படின்றதுல இருந்து என்னென்னலாம் நம்ம நினைப்போமோ அதெல்லாம் வந்து ஓப்பனா கேரக்டர் வந்து ஆட்டிடியூட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துல விமல் நான் வச்சிடலாம் கேலக்ஸி ஸ்டார். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி என்னோட பயஸ் இருக்கும் மணிகண்டன். இவரும் வந்து ஸ்ட்ரைட்டாவே வாட் அ மேன் கொடுத்துடலாம். பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அவ்வளோதான். இவருக்கும் கோட்டர் கொடுத்துருவேன். நம்ம டு ஐ நீட் டு எக்ஸ்பிளைன், அவ்வளோதான். பேசணும்னு அவசியமே இல்லை, ஸ்ட்ரைட்டா கோட்டர் தான். அவர் இன்டர்வியூஸும் சரி, ஜஸ்ட் ஹோல்சம் மேன். நான் இப்போ போய் பார்த்தேன் ரீசெண்டா, இந்த குடும்பஸ்தனுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தது. அதாவது அவர் தெளிவா சொன்னார், இந்த மாதிரி எதுவுமே ஹர்ட்ஃபுல்லான காமெடி இருக்காது, டீக்ரேடிங்கான காமெடி இருக்காது, ஹியூமர் இருக்காதுன்னு. ஸோ தே ஆர் லைக் வெரி வெல் அவேர் ஆஃப் வாட் தே ஆர் புட்டிங் இட் அவுட் தேர். என்ன கண்டென்ட் கிரியேட் பண்றோம், என்ன மாதிரி படங்கள் கிரியேட் பண்றோம், என்ன மாதிரி காமெடி சீன்ஸ் வைக்கிறோம்ன்றதுல ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காரு அவர். குடும்பஸ்தனை மறுபடியும் ஒரு ரீவாட்ச் போட்டேன். இப்போ என்ன மாதிரி படம், ரொம்ப ஸ்பெஷலான கதைலாம் இல்லை, பட் வே இட் வாஸ் கேரிட் அவுட்ன்றது வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. அந்த காமெடிகள் இவர் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து ஹர்ட்ஃபுல்லாகவும் யாரையுமே டீக்ரேட் பண்ற மாதிரி பாடி ஷேமிங் எதுவுமே இருக்காது. இதே வந்து அவர் சொன்னாரு பாடி ஷேமிங்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதுன்னு. அஸ் ஆக்டரா அந்த ஒரு கிளாரிட்டியும் அந்த ஒரு பொறுப்பு வந்து அவருக்கு இருக்குன்றத அவர் உணர்றாரு. அது அவர் கேர்ஃபுல்லா இருக்காரு, அந்த ஒரு இதுல இருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அவரே இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, சில விஷயங்கள் வந்து என் இதுல பண்ணக்கூடாதுன்னு நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு விஷயம் வந்து இந்த பாடி ஷேமிங் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி அவர் ரொம்ப பேசுனா பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். I don't need to explain why I gave him this tier and everyone would agree, should agree. Yes, இதுதான் என்னுடைய டியர் லிஸ்ட். நான் எல்லா ஆக்டரெல்லாம் வந்து நான் போடல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல பிளஸ் வந்து பாப்புலரா இருக்க ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து இவர் ஏண்டா விட்டா அவர் ஏண்டா விட்டான்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் ஆட் பண்ணியிருக்கேன். எஸ், உங்களுக்கு வந்து இந்த டியர்ல ஏதாச்சும் மாத்தி வைக்கணும்னா என்னன்றத சொல்லுங்க, ரீசனோட சொல்லுங்க. முக்கியமா வந்து இவங்க ரெண்டு பேர் இல்ல, இவங்க 3 பேர்னாலதான் இந்த வீடியோவே சாத்தியமாச்சு. வீடியோ ஐடியாவே யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து நம்ம விமல் தான். அதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பு, அவர் இப்போ இருக்க சிம்பு இல்லை, முன்னாடி இருந்த சிம்பு. தட் டசன்ட் மீன் ஐ டோன்ட் லைக் ஹிம் நவ். எனக்கு அந்த சிம்பு பார்த்துட்டு என்னால் இந்த சிம்பு வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல, மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. தாண்டி அவர் கேமரா முன்னாடியே வரல, நமக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி இருக்காரு. ஆமா, என்ன பேசினாலும் ட்ரோல் ஆகிடுறாங்க. நம்ம அவருடைய உள் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட வச்சிருவோம். சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதுதான் என்னுடைய டியர் லிஸ்ட். உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஜட்ஜ் பண்ணுறதுனாலே ஜாலி தான், இதில் என்ன இருக்குது. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹோப் யூ கேஸ் என்ஜாய் தி வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஒரு இன்டர்வியூ வச்சு அந்த பர்சன் தான் இந்த கேரக்டர் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம பர்சனல் லைஃப்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கூட நெருக்கமா இருக்கவங்க கிட்ட எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. பயங்கர ஜாலியான ஒரு டைப்பா இருப்பாங்க. இப்போ நம்மளே இப்போ எடுத்துக்கோங்களேன், உங்களோட லைஃப்லேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க ஒரிஜினல் ஃபேஸை காட்டுவோம். நம்ம ஒரு வீடியோலையோ இல்லை நம்மளுக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை ரிலேட்டிவ்கிட்டயோ நம்ம ஒரிஜினல் ஃபேஸ் மேக்ஸிமம் காட்ட மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஆக்டர்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆக்டர் மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஒரிஜினல் இதை வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டாங்க. அது காட்டினாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனையாகும். எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ வந்து விமல் வந்து மேபி இது இன்டர்வியூவில் யார் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ. இன்டர்வியூவில் வந்து எல்லாம் இது பண்ணுறது ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு விமல்லாம் அதாவது அவர் கேட்குற கேள்விலாம் கரெக்டாக அதுக்கு பதில் வச்சுட்டு தான் கரெக்டாக சொல்லுவார். அதாவது உங்களுக்கு தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமான்னு கேட்பார். சரி தோசை அப்படின்பாரு. ஏன்னா தோசை பிடிக்கும், இப்போ நான் இட்லி பிடிக்கும்னு சொன்னாலும் நீ அதே தானே கேட்க போற. அதான் ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு நீ 2 கேள்வியா அதை மாத்திக்கிட்டு இருக்க, நீ உன் டைம் இழுக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டு. அது பண்றது. அதே மாதிரி சிம்பு ஏன் பேசாம இருக்காருன்னா, சிம்பு அப்போ அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு இதெல்லாம் சொல்லலாம். ஆனா அதை டெம்ப்ளேட்டா எதுக்கு யூஸ் பண்றாங்க? காமெடிக்கு தானே யூஸ் பண்றாங்க. இது அவார்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம். பார்த்துட்டு அவர் சூப்பர் அப்படி பேசினார் சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். அது ட்ரோலுக்கு தானே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ட்ரோல் பண்ற எப்படி இப்படி பேசி ட்ரோல் ஆகுதுக்கா? அதேதான் எஸ்ஜே சூர்யாவும் ஒரு வாட்டி தேவலாம் பாடிய அவரையும் ட்ரோல் பண்ணி அவரே எப்ப நான் ஒண்ணுமே பண்ணலப்பா அப்படின்னு விட்டுட்டாரு. அந்த அளவுக்கு அது சிலது வந்து அது மெச்சூரிட்டின்னு இல்லை, எங்க அதாவது சும்மா டப்பு டப்புன்னு பேசுறது வந்து ஒன்றும் தைரியம்லாம் கிடையாது. அது இருக்குல்ல, எங்க என்ன பேசணும்னு இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டாரு எஸ்டிஆர். எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் எனக்கு பிடிக்கும் தான். எனக்கு இப்போவும் அவர் பிடிக்கும் தான். ஏன் இன்டர்வியூவில் ஏதாவது கிறுக்குத்தனமா பேசினா தான் பிடிக்குமா? அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு மணிகண்டன் இன்டர்வியூலாம் நான் பார்த்ததே கிடையாது. அவர் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மற்றவங்களோட எனக்கு கமல் அவங்க வந்து சினிமாலையும் சரி இந்த அரசியல்லையும் சரி ரெண்டுத்துலயுமே ஒண்ணும் புரியாது இப்போ வரைக்கும் யாருக்கும். எனக்கு தெரிஞ்சு கமல் வந்து என்ன கேட்டா ஏன் அவர் பொலிட்டிக்கல் போனாரு அப்படிதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமே தான். போகாம இருந்திருந்தா இன்னும் ஒரு பிடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு சினிமால எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ஒரு பெஸ்ட்னா அது கமல் மட்டும்தான். அது யாரா இப்போ எவ்வளவு பேர் வந்தாலும், விஜயா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ஆனா அந்த டெக்னிக்கல் எல்லா இதுவுமே கமல் அளவுக்கு யாருக்குமே அந்த திறமை கிடையாது. அதுதான் உண்மையான இது. ஆனா என்ன ஒரு பொலிட்டிக்கல போய் இதாகி முதல்ல பிக் பாஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல், இது ரெண்டுமே அவர் போகாம இருந்தால கமல் எங்கேயோதான் இருந்திருப்பாரு. அதனாலே அவர் இதாகிட்டார். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு.